நம்பிக்கை வச்சோன்னா கண்டிப்பாக அது நடக்கும். நீங்கள் நினச்சி பாருங்களேன், நமக்கு ஏதாவது நடக்கணும்னு ஆசைப்பட்டது நடந்துருச்சு, நடக்கும், இதுதான் நடக்கணும்னு தொடர்ந்து அதையே யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் உங்களாலே நம்ப முடியாது, கண்டிப்பாக அது நடந்திருக்கும். ஹாய் ஹலோ வணக்கம். முருகனின் கதைகளை உங்களிடம் பகிர்கிறேன். ஒரு கிராமத்தில் ராமுன்ற ஒரு முதியவர் இருந்திருக்காரு. அவர் தனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே கும்பிட்ட ஒரு தெய்வம்னா அது முருகன் தான். தினமும் காலையில் எழுந்திரிச்சு 108 தடவை முருகன் சொல்லுவார். ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றிங்கிறது தான் அவரோட மந்திரமாக இருக்கும். வேறு எதுவும் அவர் சொன்னது கிடையாது. தினமும் நாள் தவறாது கோவிலுக்கு செல்வார். மனைவி கூட சில நேரங்களை திட்டியிருக்காங்க. ஏன் இந்த கோயிலுக்கு போய் நீ என்னத்தை தான் கண்ட அப்படின்லாம் பேசியிருக்காங்க. ஆனால் அவர் என்றைக்குமே முருகனை திட்டினது கிடையாது. மனசார எப்போவுமே எனக்கு கொடுத்தது வரைக்கும் நன்றின்னு சொல்லி தான் அவர் கேட்டிருக்காரு. அவருக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க தெரியாது. ஆனால் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்க தெரியும். அவருக்கு 2 பசங்களும் நல்லா படிக்கிறாங்க. சொந்த வீடு இருக்குது. 3 வேளைக்கு சாப்பாட்டுக்கு ஒரு வேலை இருக்குது. தன்னோட பையனுக்கு ரொம்ப முடியாமல் போகுது. மருத்துவமனைக்கு செல்கிறாங்க. தன்னை மீறிய செலவு வருது. தான்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை. முருகா நீ தான் காப்பாற்றணும்னு சொல்லி முருகன் மேலே போடுறாரு. உன்னை விட்டால் எனக்கு யாருமே இல்லை முருகா, நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? நீ தானே என்னோட அப்பா, என் பையனை நீ தான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு வேண்டுறாரு. தான் மனைவி கூட லூசாயா நீன்னு, தான் பிள்ளை இப்படி கிடக்கு, நீ தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கடைங்கலைன்னா இப்போவும் முருகனை தான் கும்பிட்ற அப்படின்னு திட்டுறாங்க. அன்னைய இரவு போது மறுநாள் காலையில் ஒருத்தர் வீட்டு வாசலில் முன்னாடி கதவை தட்டுறாரு. ஏப்பா ராமு அப்படின்றாரு. இவர் போய் கதவை திறக்கிறாரு. உனக்கு ஏதோ பணம் தேவையாமுல்ல அப்படின்னு கேட்குறாரு. ஆமான்னு சொல்கிறாரு. இதை பிடிப்பா, எனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்குது அப்படின்னு தான் யார் எங்கேருந்து வந்தோம் எதையுமே சொல்லலை. தான் கேட்டதை விட பல மடங்கு காசை அவர் கையில் வச்சுட்டு போயிடுறாரு. ராமு கண் கலங்கி அவரால் பார்க்க கூட முடியல. கண்ணை தொடச்சிட்டு பார்த்தா தெருவில் யாருமே இல்லை. அப்போ தான் அவர் உணர்றாரு, வந்தது வேறு யாரும் இல்லை, தன்னோட அப்பா முருகன் சொல்லிட்டு. நம்பிக்கையோடு இருந்ததுனால இந்த பணம் கிடச்சிச்சு. இது ஜஸ்ட்டு கதை மட்டும் கிடையாதுங்க. என் வாழ்க்கையிலையும் நிறைய அற்புதங்கள் நடந்துச்சு. உங்கள் வாழ்க்கையிலையும் நிறைய அற்புதங்களை நடத்துவார். நம்பிக்கையோடு மட்டும் இருங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் முருகன் காப்பாற்றுவாருன்னு நினச்சிங்கன்னா உங்களை கண்டிப்பாக காப்பாற்றுவார். என் பொண்ணுக்கு காதுக்கு பின்னாடி ஒரு கட்டி இருந்துச்சு. அந்த கட்டியை நான் பீடியாட்ரிக்ஸனில் போய் காமிச்சேன். பீடியாட்ரிக் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நான் ஒரு யதார்த்தமாக தான் யூடியூப் பார்த்துட்ருக்கும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க தன்னோட கணவருக்கு த்ரோட்டில் தொண்டையில் கட்டி இருந்ததாகவும் வேல்மாறல் படித்து அது சரியானதாகவும் போட்டிருந்தாங்க. நானும் வேல்மாறலை படித்தேன். நம்ப மாட்டீங்க, நான் அதுக்கப்புறம் செக் பண்ணவே இல்லை. ஒரு மாதம் கழித்து நான் யதார்த்தமாக அந்த இடத்துல கை வச்சேன். அந்த கட்டியவே காணோம். நான் ஆப்ரேஷன் பண்ணலை, திருப்பி போய் காமிக்கலை. ஆனால் இப்போ என் பொண்ணுக்கு அந்த கட்டி இல்லை, நல்லா இருக்கிறாங்க. இதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையிலையும் அற்புதத்தை நிகழ்த்துவார். நீங்கள் நம்புங்க, நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. உங்கள் வாழ்க்கையும் நல்லதே நடக்கும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். வணக்கம், நன்றி.